ராமநவமி அன்று ராமருக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம நெய்வேத்தியமா வைக்கணும், இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்தீங்க அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை தீரும், பண மழை பொழியும். இந்த ராமநவமி அன்று எந்த மாதிரியான படத்தை, ராமரோட படத்தை நம்ம கட்டாயம் வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னு இருக்கு. அது என்ன, அதோட ராமபக்தனான ஆஞ்சநேயருக்கு நம்ம அந்த நாளில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்தில் 7வது அவதாரம் தான் ராமர் அவதாரம். ஸ்ரீ ராமர் அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமும் தான் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். கிருஷ்ணர் அஷ்டமி திதியில அவதரித்தார், ராமர் நவமி திதியில அவதரித்தார். பங்குனி மாசம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய நாள்ல தான் ராமர் பிறந்தாரு. அந்த நாள் தான் ராமநவமியா கொண்டாடுறோம். இந்த வருஷம் நமக்கு ராமநவமி ரொம்ப ஸ்பெஷலா நம்ம கொண்டாடணும். ஏன்னா புண்ணிய பூமியான அயோத்தியில இந்த வருஷம் ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ளது. அதனால நம்ம ராமநவமியை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். அரக்கன் ராவணனோட கொடுமைகள்லாம் தாங்க முடியாம தேவர்கள் மகாவிஷ்ணுவிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப மகாவிஷ்ணு கவலைப்பட வேணாம், திரேதா யுகத்துல அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வரத்தின் காரணமாக அவருக்கு நான் மைந்தனாக அவதரிக்க போகிறேன். அந்த நேரத்துல ராவணனை அழித்து உங்கள் துன்பத்தை துடைப்போம் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு. அயோத்தி மன்னனாகிய தசரதனுக்கு பிள்ளைகள் இல்ல. அவர் அதனால புத்திர காமேஷ்டியாகம் நடத்துறாரு. அதன் பயனாக தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள் பிறக்கின்றனர். அவங்கள முதல் மைந்தனாக அவதரித்தவர் தான் ஸ்ரீராமன். அடுத்தது பரதன், சத்ருகன், லட்சுமணன், இவங்கெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது ஸ்ரீராமன் அவதரித்த அந்த நாளை தான் நம்ம ஸ்ரீராம நவமி திருநாளா சொல்றோம். ராமநவமி அன்று நம்ம அதிகாலையிலேயே நீராடி பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து ராமரோட பட்டாபிஷேக படம் இருக்கணும். வெறும் ராமர் சீதையோட இருக்கிற படம்லாம் வைக்காதீங்க. ராமர் பட்டாபிஷேக படம் வாங்கி அதை ஆஞ்சநேயரோட இருக்கும் பாருங்க, அந்த பட்டாபிஷேகம் படத்தை வச்சு ராமநாமத்தை சொல்லி பூஜிக்க வேண்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமின்றி தீருமே, இம்மையே ராமா வென்றெழுத்தினாலே. அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு ராமனுக்கு நீங்க நைவேத்தியமா நீர்மோர் படைப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராஜரிஷி விஸ்வாமித்திரரோட இருந்தப்ப 14 ஆண்டுகள் வனவாசத்துல இருந்தப்பையும் ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார். அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் நெய்வேத்திய பொருட்களாக படைக்கப்படுது. இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான பட்சணங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விதத்துல நம்ம தின்பண்டங்கள் செய்து கிருஷ்ணருக்கு படைப்போம். ஆனா ராமநவமிக்கு எந்த கஷ்டமும் நீங்க பட வேணாம். நீர்மோரையும் பானகத்தையும் வச்சு வெத்தில பாக்கு வாழைப்பழம் எப்பவும் நம்ம வைக்கிற மாதிரி அதை வச்சு கும்பிட்டிங்கனாவே போதும். ராமநாமத்தை இடைவிடாம ஜெபித்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வீட்டில் செல்வ வளம் பெருகும். ஸ்ரீ ராமஜெயம் எழுதணும்னு நினைக்கிறவங்க அந்த நாளில் எழுத ஆரம்பிங்க. 108 முறை எழுதுங்க. ராமநவமி நாளில் உங்களால் முடியுது அப்படின்னா வெண்பொங்கல், பருப்பு வடை இதெல்லாம் நிவேதனமாக பிரசாதமாக வச்சு நம்ம படைக்கலாம். இந்த நாளில் நீர்மோர் பானகத்தை மட்டும் மறந்துடாதீங்க. விசிறி, செருப்பு, குடை போன்ற பொருட்களை தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது ரொம்ப நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியல அப்படின்னா 2 வரி விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இணையானது ஈஸ்வரனே சொல்லியிருக்கிறாரு. ராமநாமத்தை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த 2 வரியை நீங்க சொன்னீங்கன்னாவே போதும், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவதற்கு சமமாக உள்ளது. ராமரோட பக்தனான ஆஞ்சநேயரை அந்த நாள்ல மறக்கவே கூடாது. ராமபிரானுக்கு உகந்த நாள்ல ராமபக்தனான அனுமனை தரிசனம் பண்ணி அவருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க. அது மட்டும் இல்ல, அனுமனுக்கு பிரியமான வெண்ணெய் கொஞ்சம் கொடுக்கலாம். குளிர்ந்து போய் மகிழ்ந்து போய் உங்களுக்கு வேண்டியதை தருவாரு. வெத்தலை மாலை சாத்துவதோட துளசி மாலையும் மிக முக்கியமான ஒன்று. இந்த துளசியும் மறக்காம கொண்டுட்டு போய் கோவில்ல கொடுங்க. ராமநவமி அன்று கட்டாயம் வீட்டில் இந்த நீர்மோரும் பானகத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் கோவிலில் உங்களால் முடியுது அப்படின்னா கோவிலில் வர்றவங்களுக்கு ஒரு 10 பேத்துக்கோ 20 பேத்துக்கோ உங்களால் முடிந்த அளவு இந்த நீர்மோரோ அல்லது பானகமோ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா கூட போதும். வர்ற ஏழை எளியவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும். வீட்டில் பணம் வரவு அதிகரிக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.